திருச்சி, திருவெரும்பூர் காவல்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் அண்மைய ஆண்டுகளில் காணாமல் போனவர்கள் 9 பேர். இவர்களில் 8 பேரை கொன்றதாக வாக்குமூலம் அளித்ததன் மூலம் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறார் சப்பானி என்ற நபர். இதுவரை 6 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் 2 பேரின் உடல்களை தேடும் பணிகள் நடந்து வருகின்றன. திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்திற்கு சொந்தமான 1000 ஏக்கர் இடம் இது. இங்கு வனத்திற்காக ஒதுக்கப்பட்ட 300 ஏக்கர் பரப்பில் காலை முதல் தேடும் பணியில் ஈடுபட்டனர் காவல்துறையினர். தொடர் கொலைகள் செய்ததாக ஒப்புக்கொண்ட சப்பானியுடன் வந்திருந்த திருவெரும்பூர் காவல்துறையினர் அங்கு கொன்று புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பெரியசாமி, அற்புதசாமி ஆகியோரின் உடல்களை கண்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அத்துவானமாக காணப்படும் இந்த இடத்தில் அடிக்கடி கேட்ட அபயக்குரல்களின் பின்னணியில் இதுபோன்ற கொலைகள் இருந்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறுகின்றனர் இந்த பகுதி மக்கள். என்ஐடி நிறுவனத்துக்குள்ளார இந்த வாவுஸ்னரை ஒட்டின மாதிரி காம்பவுண்டு ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு 8:30 மணிக்கு இடையில பார்த்தீங்கன்னா உயிர் போகிற மாதிரி பல சத்தங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் எப்போ ஒன்று கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் யாரையோ ஒருத்தவங்க தாக்குற மாதிரியோ அல்லது அவங்க உயிருக்கு போராடுற மாதிரியோ அந்த அபயக்குரல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஓரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து நானும் பல தடவை கூப்பிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதை யாருமே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. காணாமல் போன பெரியசாமி, அற்புதசாமி ஆகியோரது சடலங்களை தேடும் பணி கடந்த சனிக்கிழமை முதலே நடைபெற்று வருகிறது. சப்பானி கொடுத்த தகவலின் பேரில் தொழில்நுட்ப கழக வளாகத்தின் பின்பகுதியிலும் உடல்களை தேடும் முயற்சி நடைபெற்றது. ஆனால் தற்போது இந்த பகுதியில் புதிய கட்டுமானங்கள் வந்துவிட்டதால் உடல்களை தேடும் பணியில் சிக்கல் நீடிக்கிறது. இவர்களை தவிர பத்தாளப்பேட்டையைச் சேர்ந்த சண்முகம் என்பவரும் இதே பகுதியில் காணாமல் போனதால் அவர் என்ன ஆனார் என்பது பற்றியும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக திருச்சியில் இருந்து செய்தியாளர் லெனின்.